சசிமா, கேளுமா. நேரம் ஆகிட்டே போகுது. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்ப இந்த என்னோடது வந்துட்டு திருமண சித்தாந்தத்துல ம். நம்ம திருமண பொருத்தத்தை பாக்குறோம். இப்ப எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மாற்றங்கள் வந்துட்டு பழசுல இருந்து பழச நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஜங்க் ஃபுட்ல இருந்து சாப்பாடு சிறுதானியங்களை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி திரும்ப திரும்ப பழச நோக்கி போயிட்டு இருக்கும்போது, இப்போ மக்கள்கிட்டயுமே வந்துட்டு இந்த ஜோசியம் வந்துட்டு எல்லாருமே ஜோதிடர்கள் இப்போ இருக்கிற எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குதே ஒழிய கம்மியாகிறது இல்ல. இது ஒரு வளரும் துறையா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் உள்ள புதுசா வந்துட்டு தான் இருக்கோம். இப்ப என்னன்னா இதுல ஹம், மக்களுமே வந்துட்டு இப்போ லவ் மேரேஜ்ங்கிறத விட்டுட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கும் இதுல பார்த்து ஜோசியம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ்லயும் இருக்காங்க. அவங்கள தேடி தான் ஜோதிடர்கள் அணுகும்போது அவங்க எல்லாருமே கரெக்டா இந்த மாதிரி படிச்சு கைட் பண்றவங்க யாரும் இல்ல. அவ்வளோ யாரும் இல்லைங்கிறத விட அவ்வளோக்காக அந்த துறையில இருக்கிற ஆளுகளோ இல்ல கரெக்டா இதுதான் சொல்றதுக்கான இது இல்ல. இப்ப எப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஆனா நமக்கு சத்தான உணவுகள் வந்துட்டு அது கிடைக்கிறதே அரிதா தான் இருக்கு. அந்த மாதிரிதான். அது ஏன் இப்ப அந்த சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ சின்ரா சார் கூட சொல்லுவார் அடிக்கடி, ஏஐ கூட நுழைய முடியாத துறை வந்து ஜோதிடமா இருக்கு. என்னைக்குமே இதுல வந்து ஒரு மெஷின் வந்து எதையும் பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு. ம். அது ஏன் எல்லா மக்களுக்கும் ஈஸியா கிடைக்கிறது இல்ல? ம். 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 அதாவது இன்னைக்கு ஜோதிடம் எல்லாருமே ராகுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அடங்கி ஆகணும், அதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஜோதிடம் மட்டும் விதிவிலக்கா. இப்போ காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி தத்தம் துறைகளில் மாற்றங்கள், காலத்திற்கு தகுந்தபடி மாற்றங்கள் வரணும். அந்த மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா, மூல கருத்துக்கள் மாறாமல் இருக்க வேண்டும். வைத்த பொருள் வலுவா வண்ணம். அந்த நம்ம சித்தாந்தம் சொல்லும்போது நம்ம சொல்லிக் கொடுத்தோம். ஞானிகள் மகான்கள் வைத்த பொருள் வலுவா வண்ணம் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செய்தால் மட்டும்தான் அந்த கலையோ அதோ நிற்கும். இல்லைன்னா நிற்காது. நம்ம ஆரம்பத்துல 10 பொருத்தம் மட்டும் பார்த்தோம். அந்த 10 பொருத்தம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அன்னைக்கு இந்த காலத்துல நம்ம யாரோட யாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா 12 வயசு 12 13 வயசுல கல்யாணம் ஆயிரும். இல்ல 15 17 கல்யாணம் ஆயிரும். தோட்டத்துக்கு போவாங்க, தோட்டத்துல வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, படுத்து தூங்குவாங்க, வாழ்வாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, வாழ்வாங்க, சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு எல்லாரோடும் எல்லாரும் பழகுறோம் சமமா. அப்போ ஒரு ஒரு இது பெஸ்டா, எனக்கு இது பெஸ்டா. ஏன்னா உணர்வு சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் போய் இப்ப புத்தி சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஆயிடுச்சு. நம்ம புத்தியை கூர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தி இப்ப புத்திக்கு தான் அதிக பவர். உணர்வு போயிடுச்சு. உணர்வு சார்ந்து இருக்கையில என்னுடைய அத்தை பொண்ணு, என்னுடைய மாமன் பையனை கட்டின, என்னுடைய அத்தை பையனை கட்டின, என்னுடைய முறப்பையன் முறப்பொண்ணு, என்னுடைய இந்த உணர்வுகள் வந்து என் மனைவி, என் கணவன், என்னுடைய குழந்தை, இந்த உணர்வுகள் இருக்கும்போது யாருமே என்னதான் பொருத்தம் கம்மியா இருந்தா கூட, என்னதான் சண்டை வந்தா கூட இந்த உணர்வுகள் விட்டு கொடுக்காம இருந்தது. பாசம் இருந்தது. இன்னைக்கு உணர்வுகள் போய் புத்தி அதிகமான காலத்துல தான் 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 நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, நீ இவ்வளவு சம்பாதிக்கிற சுயநலம் வந்துருச்சு. இது வந்த உடனே திருமண பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துறதும் நம்ம ஒன்றும் மாற்ற போறது இல்ல. சைவ சித்தாந்தத்தை ஏற்கனவே மகான்கள் மெய்கண்டார் முதற்கொண்டு மனவாசம் என்ற தேவர் முதற்கொண்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மகான்கள் எழுதிய நூலை எடுத்து நம்ம உள்ளுக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்ததை நான் அதை அப்ளை பண்ணதுக்கு காரணம் அதுதான். அப்ப நம்முடைய 5 ஆனா இப்ப வகையான சரி. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நீங்க சொன்ன மாதிரி பொருள் சார்ந்த கல்விதான் கிடைக்குது. உணர்வு சார்ந்த கல்வியே கிடைக்கல. நாங்க தேடி தேடி போய் படிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானதுக்கான காரணம் தான் கேக்குறேன். காரணம் ராகுனுடைய தன்மை தான். காலம்தான். காலம்தான் அதை மறைச்சது. காலம்தான். இப்ப நான் நான் ஒருத்தர் கெட்டிக்காரெல்லாம் சொல்லமா, என்னை விட நல்ல குருமார்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு. காலம் அதை அவங்க எல்லாம் மறைச்சிருச்சு. வழி வழியா அந்த கல்வி வரல. வரலன்னு மக்களுக்கு கிடைக்கல. ஒரு துன்பம் வரணும் அப்படின்னா அது மறைக்கப்படணும். கண்ணு, நான் இப்பதான் சொன்னனே, ஒரு ஒரு நல்ல ராமாயண மகாபாரதம் போன்ற நல்ல விஷயங்கள் சொற்பொழிவுகள் என்னைக்கு ஊருக்குள்ள ஒரு விசேஷம்னா பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் அப்படி வச்சுக்கிறது போய் ஆடல் பாடல் போட்டோமோ அன்னைக்கு அழிவுக்கு காரணம். இன்னைக்கு இன்னைக்கு சொற்பொழிவு பட்டிமன்றம் அப்படின்னா
உளுந்தடிச்சு ஓடுறான், கேட்கறது இல்ல. ஏன்னா அதை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது என்ன, நம்முடைய சமூகம் தான். அப்படித்தான் அந்த கல்வி மறைஞ்சிருச்சு. நல்ல கல்விகள் மறைந்த உடனே அது சொந்தமான அறிவுகள் இன்னைக்கு தேட வேண்டியதாயிருச்சு, எங்கடா இருக்குன்னு தேட வேண்டியதாயிருச்சு. அது எல்லா பக்கமும் இருந்தது இயல்பா, இருந்ததை கெடுத்தது நம்மால் தான். கெடுத்துட்டோம். இன்னைக்கு நாம் திருப்பி தேட வேண்டிய சூழ்நிலைக்கு காலம் கொண்டு போய் விட்டுருச்சு. அதான் சொன்னனே, காலம் வலிமையாகி உன்னை அடிக்கும், அப்போது தேடுவாய், தர்மத்தை தேடுவாய். ஏன்டா அப்படி ஆனோன்னு தேடுவேன். இப்ப காலம் வலிமையா அடிக்குது, திருமண பொருத்தம் எப்படி பண்ணாலும் பிரச்சனை வருது, எப்படி பண்ணாலும் பிரச்சனை வருது. அப்போ வலிமையா அடிக்கும் பொழுது இதுக்கு உண்டான இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இனிமேல் இப்போ என்கிட்ட படிக்கிறீங்க, என்னை விட பெரிய மகான்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி அவங்க வெளி வருவாங்க. இனிமேல் தான் அவங்க வெளி வந்து நல்ல திருமண பொருத்தத்தை போதிப்பாங்க. அப்ப ஏற்கனவே இருந்தது தப்பானதானா? தப்பானது இல்ல, இந்த காலத்துக்கு அது பத்தல. புரியுதா கண்ணு? புரியுதுண்ணா. அது பத்தல. அப்போ இதை மறைச்சது என்னன்னா, நான் சொல்ற இந்த இதுதான், இந்த 2001 இருந்தாம இந்த பிரச்சனை. 2001 இருந்துதான் 2000 வருடாவது பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைவர்ஸ் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, சமாளிச்சு வந்தாங்க. இப்பதான் பிரச்சனைகள் அதிகம். புரியுதாமா? புரியுதுண்ணா. அடுத்து நித்யா காட்டில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோவும் கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்